ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் 4440 ஐசி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கள, அந்த போர்டோட இன் அண்ட் அவுட்புட்டோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் அந்த மாதிரி எந்த கொஷினாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போயிடலாம். அவர் கேட்டது பார்த்திங்கன்னா, இந்த போர்டோட பவர் சப்ளை இன்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்டு, ஸ்பீக்கர் அவுட்டு இதெல்லாம் கேட்டார். இன்றைக்கி வாங்க நம்ம அதை வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். முதல்ல ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா எதை பார்க்க போகிறோன்னா, இந்த போர்டில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் வீன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல தான் நீங்கள் ப்ளஸ் வோல்ட் கொடுக்கணும். இது எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலரில் ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி இருக்கும். ஆனால் அது கெப்பாசிட்டரில் இது ஒரு லோக்குன்னு சொல்லுவாங்க. உள்ள காப்பர் வைண்டிங் இருக்கும் இதுக்குள்ளே, இது பேர் லோக்குன்னு சொல்லுவாங்க. பழைய மாடல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினி டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ வர போர்டிலலாம் இந்த மாதிரி சுற்றி கொடுக்குறாங்க. மைனஸ் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவும் இந்த இடத்துல கொடுக்கலாம். மைனஸ் வோல்ட்டு நீங்கள் இங்கே கொடுக்குற இடத்துலையே தான் கொடுக்கணுன்னு இல்லை, இங்கே கொடுக்கலாம், இல்லைனா இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நீங்கள் எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். மைனஸ் கிரவுண்ட் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன இதே நீங்கள் இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில போர்டில் ஹம்மிங் வரும். ஹம்மிங் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த இடத்துல இந்த கிரவுண்டை கொடுத்தா நிற்கிதோ அந்த இடத்துல கொடுத்துக்குங்க. 4440 பொறுத்த வரைக்கும் ஹம்மிங் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் ப்ராப்பராக கிரவுண்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நின்றுடும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இந்த இடத்துல பீன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கோசரம் இந்த இடத்துல அடிச்சிட்டிங்கன்னா இது கிரவுண்டாக மாறிடும். இந்த இடத்துல தனியாக எந்த பேடும் கனெக்ஷன் இல்லாமல் ஒரு பேட் இருக்கும், அங்கே தான் நீங்கள் கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட அவுட்புட்டு. சாரி கைஸ், இது பார்த்தீங்கன்னா இன்புட் ஐபின்னு இருக்கும். இந்த இடத்துல பியை காணோம், அதனால தான் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு இன்புட்டும் இந்த இடத்துல ஒரு இன்புட்டும் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்பீக்கர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த பின்லேயும் எடுத்துக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த பின்னுக்கு இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கனாலே தெரியும். இல்லைனா இந்த போர்டை இப்படி கவுத்தி வச்சு பார்க்கல, பின் எண்ணுங்க. 1 2 3, இந்த இடத்துல 3வது பின்னு, 4 5, 5வது பின்னு ஸ்பீக்கர் அவுட்டு, ரெண்டு ஸ்பீக்கர் அவுட்டு. இல்லை நீங்கள் இந்த இடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 10வதும் 12வது அந்த மாதிரி வரும். நீங்கள் எண்ணி பார்த்துக்குங்க. எந்த மாதிரி போர்டை தலைகீழ திருப்பி வச்சு எண்ணிங்கன்னா 1 2 3வது பின்னும் 5வது பின்னும் தான் ஸ்பீக்கர் அவுட்புட். ஓகேவா கைஸ்? இதோட இன்புட் வோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 012 வோல்ட். இது வந்து டூயல் சப்ளையில் கிடைக்காது. இது ஒன்லி சிங்கிள் பவர் சப்ளை போர்டு மட்டும்தான் இது. ஓகேவா கைஸ்? இது டூயல் பவர் சப்ளையில் கிடைக்காது, இது சிங்கிள் பவர் சப்ளை போர்டு. இது இங்கே நீங்கள் 012 கொடுத்தீங்கனாலே இது ஃபங்க்ஷன் ஆகும். இதோட வாட்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா 19 வாட்ஸ். இது ஒரு 19 வாட்ஸ், இது ஒரு 19 வாட்ஸ். மொத்தமாக இது 19 வாட்ஸ் ஐசி. ஒரு ஐசி ஒரு சேனலுக்கு 19 வாட்ஸ் இல்லை, மொத்தமாக 19 வாட்ஸ். ஓகேவா கைஸ்? இது ஒரு 19, இது ஒரு 19, ஒரு ஐசி 19 வாட்ஸ். ஓகேவா கைஸ்? இது வந்து உங்களுக்கு வந்து இது ஸ்டீரியோ போர்டு கிடையாது கைஸ். இது வந்து இதோட மோனோ, இது ஒரு போர்டை மோனோ பண்ணியிருக்காங்க, இது ஒன்று மோனோ பண்ணியிருக்காங்க. இது ஸ்டீரியோ போர்டு தான், ஆனால் மோனோ பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, பிரிட்ஜ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் ஸ்டீரியோ போர்ட் கிடைக்கிது, இது மட்டும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அவுட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்பீக்கர் அவுட் தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இது மோனோ போர்டு. இதை வச்சு தான் இது மோனோவா ஸ்டீரியோவான்னு கண்டுபிடிப்பாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி 2 ஐசி வர போர்டெலாம் மோனோவாக தான் உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.